media presence நீங்க இல்லாம நாங்க இல்ல. So this event is powered by VIP City Housing and Properties, event audio and lights partner Madrasi Kural, refreshment partner Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காஃபி for sweets and snacks. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தா, நான் யூடியூபுக்கு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் நான் இவனோட வீடியோ பார்த்து தான் யூடியூபுக்கே வரணும்னு ஆசைப்பட்டேன். அவனோட வீடியோவில் நான் பார்க்கலன்னா நான் சத்தியமாக வந்திருக்க மாட்டேன். நான் டெலிவிஷனில் இருக்கும்போது 4 பேர்த்துக்கு என்னை தெரிஞ்சாலும் நான் யூடியூபுக்குன்னு வரும்போது என் வீட்டில் இருக்க 4 பேருக்கு மட்டும்தான் நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போகிறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு யூடியூப் செலிபிரிட்டியாக ஒருத்தர் எனக்கு ரிப்ளை பண்ணார்னா அது வேறு யாரும் கிடையாது, என் மச்சான் மைக் செட் ஸ்ரீராம் தான். நான் அவனை பார்த்து மட்டும்தான் மதராசின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணனே. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நிறைய பேர் நிறைய பண்ணி ஒரு லெவல் போயிட்டாங்க. ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம பண்ணால் ரசிப்பாங்களான்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெகக்னேஷனு அவன்கிட்டருந்து கிடைக்கிறப்ப ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு மொமெண்ட் எனக்கு நிறையா வாட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். அண்ட் அதே மாதிரி நான் வீடியோ பண்ணும்போது தப்புங்கிறதையும் ஃபஸ்ட்டு எனக்கு அவன் தான் சுட்டி காட்டினான். மச்சான் இதெல்லாம் வேணாம், நீ இந்த மாதிரி பண்ண, நீ வேறு ஃப்ளோவில் பண்ணுற, இந்த ஃப்ளோவில் பண்ண இன்னும் சூப்பராகுன்னு சொல்லி நான் ஒரு வாட்டியுமே வீடியோ பார்த்து செதுக்குனது என் மச்சான் தான். என் மச்சான அன்போடு மேடை கலைக்கின்றேன். மைக் செட் ஸ்ரீராம். ஸ்ரீராம்கிட்ட கேட்டேன், மச்சான் நீ பாண்டிச்சேரிலேருந்து வருவே, ஏதாவது ரூம் கேம் புக் பண்ணா, சரி கருமா ஃபோனை வை அப்படின்ட்டு வச்சிட்டான். என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நானே வந்து உனக்காக நான் எல்லாமே பண்ணிப்பேங்கிறத அவ்வளோ உரிமையாக சொன்னான். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ இல்லை, இதுக்கு அடுத்தடுத்தும் நான் இந்த ஈவெண்ட் பண்ண போகிறேன்னு நினச்ச உடனே ஃபஸ்ட்டு யூடியூப் சைட்லேருந்து கால் பண்ண முதல் இவன் தான். ஏன்னா இவன் வந்துடுவான்னு என்கிட்ட சொல்லிவிடுவான், நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருங்கிறதுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு மச்சானே கால் பண்ணேன். மச்சான் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய 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 கங்க்ராட்ஸ். இங்கே யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ 2 வீடியோ கன்சிஸ்டன்சியாக போடுறதுன்றதே இங்கே எல்லாம் தலைக்கு தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. 100 வீடியோன்றது வந்துட்டு அன்இமேஜினபிள் தான். நீ செஞ்சுட்ட, சாதிச்சிட்ட, வேறு லெவலில் வருவ. எல்லாத்தையுமே தாண்டி இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு கனவு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரில. அது நீங்கள் இப்படி ஒரு ஆளுக்கு ரெகனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். அன்கன்சிஸ்டன்சியாக போகிற யூடியூபருக்கு எதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அடி கொடுப்பாங்க. நாம் நிறைய பேர் இருக்குண்ணே, நிறையா அவார்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இவங்க கூட இருக்க டீமுக்கு நான் வந்துட்டு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம என்ன எப்பயுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய வேர் இருக்கும். நம்ம மரமாக இருப்போம், ஆனால் அந்த வேர் இல்லைன்னா அந்த மரம் இல்லவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட பல வேர்களை வளர்த்து இன்னைக்கு மரமாக நிற்கிற குரு. ஐயோ நானே ஒரு பொயட்டிக்காக பேசுகிறேன். இல்லைங்க, ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருமே அப்படியே மாறிடுறாங்க. ஆமாம். ஸோ அப்படி ஒரு டீமை வந்துட்டு வளர்த்து வச்சிருக்க குருக்கு வந்துட்டு ஒரு தலைவன், அந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி நம்பிக்கையான ஒரு டீம் கிடைக்கிறதுமே கஷ்டம். அதுவும் 100 எபிசோடு வரைக்கும் கூட்டு வந்திருக்கு பார்த்தியா. இன்னும் 10 அவார்டு கொடுக்கலாம், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுக்கலாம் நீங்கள் இவனுக்கு. அதை தாண்டி இவனுக்கு கிடைச்சிருக்க ஒய்ஃப், அது எத்தனை பேர் முன்னாடி பேசலைன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்டே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இதுக்கு தான் லேட்டாக வரக்கூடாதுன்றது எல்லாத்தையும் பாயிண்ட் பேசுறீங்க. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, இல்லைம்மா மச்சான் என்னமோ அவார்டு நம்ம ஏதோ பெருசாக பண்ணிட்டோமா, 100 அவார்டு போட்டு 100 இது எபிசோட் போட்டுட்டோமா இப்படி சொல்லி சொன்னேன். என்னடா சொல்கிறேன் அப்படி? ஆமாம் மச்சான் அவார்டு கொடுக்குறாங்க. என்னடா சொல்கிறேன்? இதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஒய்ஃப் தான்டா பண்ணா அப்படின்னு. அவன் இவனுக்கே தெரியாமல் நம்ம கூட இருக்க பார்ட்னர் இன்னும் மேலே போகணுன்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனைவி இருக்காங்களே. மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். சாரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனைவி உனக்கு கிடச்சிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸுமே அவனுக்கு கிடச்சிருக்காங்க. ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணுற இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கும். இன்னும் நீ இவ்வளோ இடத்துக்கு போனாலுமே கடைசி வரைக்குமே வருவோம். நீ 1000 எபிசோடு போட்டாலுமே சரி, 1,00,000 எபிசோட் போட்டாலும், நீ ஒரு படம் பண்ணாலுமே சரி, நீ படம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்து ஸ்டேஜுக்கு நம்ம போகணுன்றது எனக்கு பெரிய விருப்பம். பட் நான் உட்காரும்போது நீ என்னை பார்த்து நீ அப்படி சொன்னது வந்து எனக்கு உண்மையாக ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு குரு பார்த்து இங்கே இருக்க ஒரு இன்னும் குரு 100 எபிசோட் போட்டிருக்கானா, அப்போ நாம் 200 எபிசோட் போடுவோம், நாம் ஒன்று போட்டு நாளைக்கு ஒன்றை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா எனக்கு அது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வரணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மாதிரி அப்படி ஃபார்முலா பேசுனேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் ஸ்ரீராம் கையால் நான் அவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாருன்னு அப்படின்னா என்னோடய டீமில் ரொம்ப யங் அவன். ஃபஸ்ட்டு ஆடிஷன் வரும்போது நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ யூடியூப் பார்த்துருக்கியா? நான் யூடியூப்பில் 2 பேரோட வீடியோ தான் பார்ப்பேன், ஒன்று உங்கள் வீடியோ. சரி இப்படி சொல்கிறானே, ஓகே ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறான் போல். 2வது யார் வீடியோடா பார்ப்பேன்? ஸ்ரீராம் வீடியோண்ணா. யூ ஆர் செலக்டட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேர் மட்டுமே வீடியோ பார்த்து, நீங்கள் எல்லாருமே இங்கே நான் என்னென்னு செய்வேன் உன்னோடு சேர அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் நான் தான் டைரக்ட் பண்ணுற எல்லாமே பார்க்குறீங்க. ஆனால் இதை தாண்டி நிறைய பேருக்கு நான் ஆட்டோ வச்சு நிறைய வீடியோ பண்ணதை பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா ஸ்கிரிப்டுமே பண்ணது அவன் ஒருத்தன் தான். எங்கள் டீமோட யங் சாம் டைரக்டர் சந்துருவை அன்போடு மேடை கிளக்கின்றார். தேங்க்யூ ஆல். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் கண்டென்ட் வீடியோன்னு பார்த்தது ஸ்ரீராம் அண்ணா வீடியோ தான். இப்போது ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஸ்ரீராம் அண்ணா கையிலேருந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர 100 ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு பில்டிங் எவ்வளோ பெருசாக இருந்தோமோ அதுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீரீஸ்க்கு பேஸ்மெண்ட் என்னோட டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபைனலாக சின்னது பெருசுன்னெலாம் இல்லை, எல்லாருக்குமே அவங்க குரு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு குருவாக அமைஞ்சது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஓ ஓ அண்ணா எப்போவுமே என்கிட்ட சொல்கிற வார்த்தை, நேற்று ஜெயிச்சிட்டோன்னு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு தோற்றுருவோம், அதனால் ஓடிட்டே இரு. எல்லாருமே சொல்லுவாங்களே ஜெயிக்கும் போது அந்நியாக இருப்போம், தோக்கும் போது தனியாக இருப்போம்னு. அப்படி நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு துணையாக இருந்த ஒரு ஆள். பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு வின்னர் ஸ்பீச். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்களாம் சரியா கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். ஏன்னா நத்திங் இஸ் பர்மனெண்ட், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆக்சுவலாக அவன் ஏன் இவ்வளோ ப்ரிப்பேர் ஆனான்னா, இன்றைக்கி அவனுக்கு வந்து கான்வெகேஷன், காலேஜில் போக வேண்டியதுக்குன்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டான். அதை அப்படியே டக்குன்னு சாருக்கு பதிலாக ஸ்ரீராம்னு மாற்றிட்டான், ஐயாவுக்கு பதிலாக அண்ணன்னு மாற்றிட்டான். ஸோ அங்கே போக முடியலனாலுமே அவனுக்கான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது என் மச்சான் கையால் இந்த ஒரு மொமெண்ட் நடந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை, கருப்பட்டி காப்பி அண்ட் யூனிபிக் ஆடியர் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஸ்ரீராம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். ஆக்சுவலாக எல்லா மொமெண்ட்டுமே ஸ்பெஷல். ஆமாம், அந்த ஒரு ஸ்பெஷலை பற்றியுமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. இங்கே அவார்டு வாங்க போகிறவரும் என்னுடைய நண்பர், அவார்டு கொடுக்க போகிறவரையும் என்னோட நண்பர். நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், ஏன்னா இவருக்கு ஏஜ் ஆன மாதிரி தெரியுது ஆனால் நண்பர்னு சொல்கிறேன்னு. எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்குமே நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தவர், நட்புக்காக மட்டுமே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கவர். என்னை இங்கே சென்னைக்கு ஆதித்யா டிவியில் வாய்ப்புக்காக வர வச்சவர் இவர், வேறு யாருமே கிடையாது. உங்கள் ஸ்டைலில் சொல்லி கூப்பிடணுன்னா டேடி, எனக்கு ஒரு டவுட்டில் டேடியாக இருந்து உலக புகழ் பெற்ற என்னுடைய அண்ணன் திண்டு அண்ணனை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். அண்ணனை வந்து திண்டுன்னு கூப்பிட்டேன்ல, ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு திண்டுன்னு கூப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும். அண்ணனோட பேர் திண்டுக்கல் சரவணன். திண்டுக்கல்லில் போயிட்டு இவரை பற்றி கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாவே போதும். அவங்க உங்களை வீட்டில் அவங்களே தங்க வச்சு 3 வேளை சமைச்சு போட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. இந்த வெப் சீரிஸில் நான் ஒரு ரோல் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டுமே ப்ளே பண்ணேன். அந்த ரோலோட பேர் சரவணன். இல்லை, வெறும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போடும்போதே சரவணன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன், இல்லைங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெயின் சரவணன், ரியல் சரவணன் இவர் தான். அதாவது சீரீஸில் நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்ச அந்த சரவணனை வந்து இப்போ நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சரவணன். இதை தொடர்ந்து ஆனால் உங்களோட பெர்மிஷனோட ஆன் ஸ்க்ரீனில் சரவணனா எனக்கு கிடைச்ச நட்புனா என்னன்னு தெரியுமான்னு சொல்கிறதுக்கு அண்ணனா உண்மையாலுமே என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு சரவணன், என்னோட உண்மையான நண்பன் சரவணனையும் நம்ம மேடை கிடைக்கும்.
மூணாவது ஒரு சரவணன். அவன் தான் ஆ இந்த கதையோட உண்மையான சரவணன். என் லைஃப்பில் கிடச்ச 2 சரவணன், இவங்க 2 பேருமே அவனோட பேரும் சரவணன். இன்னும் எவ்வளோ பேர்? இந்த 2 சரவணனால தான் இந்த ஒரு சரவணன். இதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என் லைஃப்பில் இதுக்கப்புறமேட்டு இவங்க கூட கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு மேடை. நன்றி. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற சுயமரி சிந்தனையுடன் அன்பே இயல்பாய் இயல்பே அன்பாய் உங்கள் நண்பன் திண்டுக்கல் சரவணன். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. குருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு லக்கு என்னென்னா, அவர் வளர்ந்த மடி எல்லாமே அந்த மாதிரி. ஈரோடு மகேஷ், நம்ம ரோபோ சங்கர், அரவிந்த் எல்லார்ட்டையுமே ரொம்ப க்ளோஸாக இருந்தனால சின்ன வயசுலேயே கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. அவன் லைஃப்பில் வந்து அவனுக்கு கிடைச்ச முதல் பேர் வந்து மேஜிக் குருன்னு தான் நம்ம கூப்பிடுவோம். நம்ம அவன் லைஃப்லேயே ஒரு பெரிய மேஜிக் தான். 3வது படிக்கும்போது யங் சயின்டிஸ்ட் ஒரு அவார்டு வாங்கினாப்புல. அதுக்கும் அடுத்து சம்மந்தமே மேஜிக் வந்து பண்ணான். அடுத்து மேஜிக் பண்ணும்போது எல்லாருமே நம்மளும் மேஜிக் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி டான்ஸ் கற்றுக்கிட்டான். டான்ஸ் ஆடிட்டே மேஜிக் பண்ணும்போது வேறு லெவலில் ஆகிடுச்சு. அடுத்து ஆதித்யா டிவி உள்ளே வந்தார். சன் டிவி வந்து எப்போயும் வசந்த் சார் சொல்லுவாங்க, சன் டிவி உள்ளே வந்தாலே லைஃப் வந்து ட்ரெமாண்டஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அனுபவிப்பீங்க அப்படின்னாங்க. அந்த சன் டிவியில் ட்ரெமாண்டஸ் சேஞ்சஸ் கொடுத்தது வசந்த் சார் தான். ஸோ குரு வந்து உழைப்புக்கு பேர் போன ஒரு கேரக்டர். நான் சமீபத்தில் வந்து ராதாரவியன்ட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னேன், ஆனால் நம்ம ஸ்டேஜில் ஓரளவுக்கு நின்று பண்ணிட்டோம்னே, டிவிலேயே ஒன்று செஞ்சுட்டேன், சோசியல் மீடியாவில் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது எனக்கு இது இல்லைனால சினிமாவில் இது பண்ணலேன்னு ஒரு வெற்றிட இருந்துகிட்டே இருக்கேனே, எனக்கு முடியலண்ணே அப்படின்னு. அது நான் இன்னும் கொஞ்சம் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அதாவது டேடி ஒரு விஷயம், எம்ஆர் ராதா முதல் படம் வந்து 52 வயசில் அந்த ஆளுக்கு இன்னைக்கு வரைக்கும் எம்ஆர் ராதான்னு மறக்க முடியுமா? நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனால் நீ என்ன வேலை வேணாலும் போய் எங்கே வேணாலும் இருக்கலாம், நினப்பு ஃபுல்லாக சினிமாவை சுற்றி இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும். கலைத்துறை உன்னை கைவிடாது பெரிய. ஏன்னா அந்த டெடிக்கேஷன், அந்த லவ், அந்த பேஷன் அப்படிமா. அதை நான் குரு உங்கள்கிட்ட தான் பார்க்குறேன். நான் பயங்கர கடுமையான உழைப்பு. குருவோட உழைப்பு வந்து தூக்கத்துலேயே அதை பற்றி பேசுவோம், எந்திரிச்சாலும் அதை பற்றி பேசுவோம். உள்ளே என்ட்ராகும்போது வசந்த் சாரை வந்து திருப்திப்படுத்தல அவர் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ஆடிஷன், அவ்வளோ இது பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி வந்து முன்னேறின வந்து ரொம்ப குரு. மகேஷ் அடிக்கடி சொல்லுவாப்புல, தங்கம் நம்ம பசங்க தங்கம் நல்லா விட்டாங்க தங்கம் அப்படின்னு மனசார பாராட்டக்கூடிய இது வந்து அது ஈரோடு மகேஷ் எப்பயும் மனசார ரொம்ப பாராட்டுவார். ரொம்ப அழகாக இருந்தீங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சீக்கிரமாக கதாநாயகனா வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு குருவை பார்க்கும்போது அப்படின்னா தனுஷ் மாதிரி இருக்கீங்க குருன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஜெய்பி மணிகண்டே மாதிரி இருந்தாப்புல உட்காந்து பார்க்கும்போது குடும்பஸ்தன் படத்தை பார்த்துட்டு நேரில் பார்த்தா அப்படியே இருக்கீங்க. வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அந்த மெட்ராஸின்னு ஒரு சேனல் ஆரம்பித்து, அந்த பேர் ரொம்ப அழகான பேர், மெட்ராஸ்காரன் மெட்ராசி அப்படிங்கிறது. நம்ம ஊர் மெட்ராஸுக்கு நம்ம தான் அட்ரஸ்ஸு. ஸோ அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சரவணன். தேங்க்யூ நண்பர் சரவணன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தியா. ஆனால் உங்கள் கையால் இவனுக்கு அவார்ட் கொடுத்து என்ன மாதிரியே இவனு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்குமே கிடைச்ச வெற்றி தான் நான் நினைப்பேன். ஏன்னா எங்களை கொண்டு போனது குரு அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் கற்பகம் அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். ரியல் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரை அப்படியே உள்வாங்கி கரெக்டாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நீங்கள் அவரோட லைஃப்பில். ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷஸ் தனியாக பேசிப்பீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க, பேசி. ஆல் தி பெஸ்ட் மச்சான். நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஒருத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயப்படுறது ஒரே ஆள் இவன் தான். ஏன்னா இவன் உலக சினிமா பார்க்குறவன். அது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு எல்லா லாங்குவேஜ்லையும் பார்ப்பான். திடீர்னு எது டர்க்கிஸ்ன்னுவான், என்னென்னமோ சொல்லுவான். ஆனால் சினிமாவை அவ்வளோ கற்றுக்கிட்டு இன்னும் சினிமாவுக்குள்ளே வராமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற சரவணன். அவன் சினிமாவை முழுசாக கற்றுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற சரவணனாக இருக்கார். நான் 2 பேருக்குமே இந்த மேட்டில் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ் ஃப்ரம் யூனிபிக் மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காப்பியிலிருந்து ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இந்த வெப் சீரிஸில் நான் கதையோட கதாநாயகனாக இருந்தாலும் எல்லாருமே ரசித்தது வில்லனை தாங்க. ஏன் அதுக்கு காரணம்னா, நான் அவனை ரசித்தேன், இவன் உள்ள வந்தால் நம்ம என்ன பண்ணுறது இப்படி யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு சின்ன மீட்டப்பாக நாங்கள் பார்த்தோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த கதையை ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்படி ஒரு கேரக்டருக்காக நான் நிறைய பேர்த்த போய் பார்த்தேன், பேசினேன். நிறைய பேர் இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தாங்க. ஆனால் இவருக்கு நான் ஃபோன் பண்ண உடனே வந்து பிரதர் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு 8வது எபிசோடு வந்தவர் 90வது எபிசோடு வரைக்குமே எல்லா எபிசோட்லேயுமே எந்த அளவுக்கு எஃபர்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணார். அண்ட் இவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இவருக்கு யார் அவார்டு கொடுக்கணுன்னா நான் சூஸ் பண்ணலை, அவரே சூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்னென்னா ஷூட்டிங் நோட்டில் திடீர்னு கார் வாங்கணுங்கிறதுக்காக வில்லன் ரோல் பண்ணுறவர் கிளம்பிட்டார். கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு காரோட வருவாருங்கிறதுக்காக நாங்கள் 1 வாரம் வெயிட் பண்ணோம், வரவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு போஸ்ட்டு, அண்ணன் வழியில் காருங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த அண்ணன் வேறு யாரும் கிடையாது, ஆர்ஜே விக்னேஷ் தான். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்த ஆர்ஜே விக்னேஷ் என்னோடய டீமில் இருக்க ஒருத்தருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் அவங்க 2 பேருமே ஒரே மேடையில் எப்படி உனக்கு சர்ப்ரைஸு RJ Vignesh comes on to the stage. மறுபடியும் அதே மாதிரி தான் கட் பண்ணால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதிராமப்பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமம், மறக்க முடியாத ஒரு நேரம். அங்கே வந்து எனக்கு வந்து அரவிந்த் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஆங்கர் ஒருத்தர் வருவார், எப்படி பண்ணுறாரு மட்டும் பார்த்துட்டு சொல்கிறா தம்பின்னாரு. வந்தாப்புல பண்ணாப்புல பார்த்தோம். நானே யாருன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாருன்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஆர்ஜே விக்னேஷை பற்றி ஒரு பயோ டேட்டாவே கொடுத்தாரு. கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அது கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஒரு சாம்ராஜ்யத்தோட ஒரு ஹெட்டாகவே மாறினார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா, நானும் பிளாக் ஷிப்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பையன்தான். என்னால் அப்போ உள்ளுக்குள்ளே போகவே முடியல. திடீர்னு ஓகேப்பா இதுக்கப்புறம் யூடியூப்குள்ளே போகலாங்கும் போது பார்த்தா அவங்க அங்கே இருக்காங்க. ஓகே இதுக்கப்புறம் போனால் என்ன ஆகுமோ ஆகாதோ இவங்க ஏற்றுப்பாங்க, ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் சைடில் ஒரு ஓரமாக ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டிக்கலாமேன்னு சொல்லி மதராசி ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இன்றைக்கி இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மொமெண்ட்டை இன்னும் அழகாக மாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கூப்பிட்ட ஒரே ஒரு ஃபோன் கால் தான். ஆனால் அந்த ஃபோன் காலை எடுக்கலை. அதுக்கப்புறமேட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஈவெண்ட்டு கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லி போஸ்டர் போட்டு அனுப்பிச்சிட்டேன். டன்மா, அவ்வளோதான். அந்த டன்மாக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி தான் இந்த அம்மாவை நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் எங்கள் எல்லாருடைய நட்புமே. ஸோ உங்கள் கையால் நாங்கள் கொடுக்க வைக்கணுங்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்களே பேசிட்டு இருந்த எப்படி இவரை பேச வைப்போம். இல்லை, இவர் பேசினா பல மணி நேரம் பேசுவார், அப்புறம் இவருக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிரும். அதுக்காக தான். இல்ல, பட் கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து வந்து நம்ம கேட்டே ஆகணும். லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் யூ ப்ளீஸ். அதை சொல்லுங்க. ஒரு நீங்க ரெக்கார்ட் தனியா தாங்க போய் பேசணும். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்டேஜ், இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே வரக்கூடிய பசங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு சந்தோஷம் என்ன தெரியுமா உனக்கு இன்னைக்கு இருக்கும் நான் சொல்லவா? உங்கள் டீமில் இருக்க எல்லாரும் அந்த கோட் போட்டு அவங்க வந்து இங்கே கேரி பண்ணி நிற்கிறது கரெக்டாக. இதெல்லாம் வந்து லைஃப் டைம் மூமெண்ட். இந்த பசங்களுக்கு வந்து அது லைஃப் டைம் மூமெண்ட். என்னைக்காவது ஒரு ஸ்டேஜ் நமக்கு அதில் ஒரு அவார்டு, அதை நம்ம கோட் போட்டு வாங்குவோம், நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம 4 வார்த்தை பேசுவோம். அப்படிங்கிறது கலைஞன் ஆகணும்னு துடிக்கக்கூடிய ஒவ்வொரு பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு. இந்த மேடையை குரு அமைச்சு கொடுத்துருக்குது. எல்லாரும் வந்து குருவை பாராட்டுவாங்கன்னு கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் மதராசியை பேசணும், அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை பேசணும், உழைக்கிறவங்கள பேசணும், அவங்கள கொண்டாடணும். 2 வருஷம் உழைச்சிருக்காங்க, சாதாரணமான விஷயம் இல்லை. 100 எபிசோட், அதுவும் தவறாமல் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும். இதை நினச்சி கூட பார்க்க முடியலமா என்னால், சத்தியமாக முடியல. இங்கே பேர் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என் ஃபிக்ஷன் ஹெட் அங்கே வந்திருக்காப்புல ஹரிஹரன் பாபு, அவர் தான் நம்ம சேனல் ஹெட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல உண்மையிலே. ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் டான்னு 4 மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த 100 எபிசோடையும் பார்த்த ஒரு ஃபேனையும் நான் வச்சுருக்கேன், அவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன், ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீனியர் ஷோ ப்ரொடியூசர். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்புறம் எடுத்து சில கமெண்ட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்தியா? திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்டா நல்லதே பண்ண மாட்டிங்களாடா, ஏன்டா இப்படி பிடிச்சிருக்கீங்க அப்படிலாம் இங்கே யாருக்காவது அப்படி கோவம் இருக்கா குரு மேலே? இருக்கு. ஓகே, நீங்கள்லாம் திட்டலாம், உங்களுக்கு மைக் வரும். ஸோ நீங்கள் என்னன்னாலும் உங்கள் மனசில் இருக்க விஷயங்களை போட்டு உடைக்கலாம். ஆனால் நிறைய அழகான கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சுமா, நீ பார்த்தியா? நான் எடுத்து வச்சுருக்கேன். நீ சொன்ன மாதிரி இந்த மொத்த ஈவெண்ட்டும் தேவைப்படும் நினைக்கிறேன் பேசுறதுக்கு. இல்லை, அதனால தான் நான் பேசாமல் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே ஒருத்தன் சொல்லியிருக்கான் தம்பி, ஃபஸ்ட் எபிசோட்லேயே இதை உடனே முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு தான் ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே கௌரவப்படுத்தியிருக்கணும். உடனே முடிக்கிற மாதிரி ஐடியா உனக்கு அப்படி இருந்துச்சா? இது நீ ஆரம்பிக்கிறப்ப 100 எபிசோட்னு ஆரம்பிச்சியா? இல்லை, ஆக்சுவலாக இந்த வெப் சீரிஸ் நான் பண்ணணுன்னு நினச்சது வந்து எங்கள் டீமில் இருக்க சௌமியாக்காக ஒரு 5 எபிசோடு.
அப்புறமேட்டு ஒரு 3வது எபிசோடு வரும்போது ஓகே ஒரு 7 போகுமே அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு வில்லன் உள்ளே வந்தோன்னே 13 போகலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு 25 சில்வர் ஜூபிலியா அப்படி முடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா போகிறப்ப ஓகே 50ஓட முடிச்சுப்போம். இதுக்கு முன்னாடி இன்னொரு சேனலில் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்டோடதுன்னு. இல்லை 50வது எபிசோடு இதே மாதிரி 1 ஹவருமா நான் இதே மாதிரி அப்லோட் பண்ண 1 டேல 1 மில்லியன் எப்படி முடிக்க முடியும்? அப்போ முடிவு பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு முடிக்கவே கூட முடிவு பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா 100வது எபிசோடும் முடிக்கிறதுக்கு என் பிளான் கிடையவே கிடையாது. அப்புறமேட்டுனா சரி ஓகே நமக்கு ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க போது இதோட நீ முடிச்சுக்கோங்கிறது அர்த்தம். ஓகே புது சீரீஸ் கண்டிப்பாக இதே மாதிரி லான்ச் பண்ண முடியும். வேற லெவல். ஆக்சுவலாக நடுவில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்லாம் என்னடா பண்ணணும் நீங்கள் சேர்றதுக்குன்னு நாங்கள் கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு. ஆனால் அதுதான் வெற்றி இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்காக அது இது பண்ணாலும் அதை ஒரு ஃப்ளோவாக அந்த கதையை ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து இன்றைக்கி இங்கே நிறுத்தியிருக்குது பெரிய 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 சாதனை தான், நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய சாதனை. ஏன்னா எல்லோரும் சொல்லியாச்சு நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள் 1 டீயே சாப்பிட்றப்ப 2 இட்லியே சாப்பிட்றப்ப. பட் அதெல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டோம்? இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினச்சி இந்த பசங்க சேர்ந்தா கோவா பிளான் பண்ணுவாங்கல்ல, கோவாக்கு போகணும். அது மாதிரி நானும் இவனும் சேர்றப்பெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணணுமா அப்படின்னு. அவன் அதிர்ஷ்ட நேரம் அவன் வந்து தனியாக சேனல் ஆரம்பித்து அதில் கோவா பிளானை தனியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் அவன். ஸோ பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அகமகிழ்ந்த சந்தோஷம். இன்னும் பெரிய இடத்துல பார்க்கணும். நாங்கள் இன்னைக்கு மேஜிக் பை குருன்னு அவர் போடுறாரு அந்த போஸ்டரில். நாங்கள் இவரை மேஜிக் குருவாகவே பார்த்துருக்கோம். ஏன்னா மேஜிக் பண்ண காலத்துலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நிறைய மேஜிக்கை சில்வர் ஸ்க்ரீன்லையும் இந்த டீமும் குருவும் பண்ணணும். அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் இந்த நாளில் இந்த இடத்துல. ஸோ பசங்களாக விட்டுறாதீங்க, இதே ஹோப்போடு அப்படியே பிடிச்சி அடித்து நவுத்திரு. ஓகே தேங்க்யூம்மா. இப்போ நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த வில்லனை அன்போடு மேடை கலைக்கின்றேன். எஸ் உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா எங்களோட ஷாம் உங்களோட பா. கண்டிப்பா நீங்க பேசி ஆகணும். நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன சரி பண்ணிடலாமா அதெல்லாம்? பட் எனக்கு உண்மையிலே ஆச்சரியம்மா, ஏன் வில்லத்தனம் பண்ற பயலுகளை பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி பிடிக்குது அப்படின்னு. வீட்டில் அண்ணனாவோ அப்பாவோ, ஏன்னா வீட்டில் ஒட்டுமொத்த வில்லத்தனத்தையும் அவங்க பண்றதுனால அதே விஷயத்த ஸ்கிரீன்ல வேற ஒருத்தன் பண்ணும்போது இல்லம்மா சிம்பிள். பசங்களை வில்லனா மாத்துறதே பொண்ணுங்க தானே. ஆனா உண்மையிலே இவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் அந்த அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்பியார் ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருப்பார், நேர்ல ஒரு மாதிரி இருப்பார். அப்படிதான்மா இவன் அன்பை பொழிஞ்சே நம்மளை கோவப்படுத்துவான். ஏன்டா இவ்வளோ அன்பா இருக்க அப்படின்னு ஒருத்த மேல கோவப்படலாம்னா அது இவன் மேல பண்ணலாம். அதனாலதான் உங்ககிட்ட தானா தேடி வந்திருக்காப்புல. எப்படி? எல்லாருக்கும் வணக்கம். தம்பி இதெல்லாம் நம்பாத. வந்த எல்லாருக்கும் நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். எல்லாருக்கும் தேங்க் தான் பண்ணணும். நான் ஆக்ட் பண்ணேன்னா அது நானாக பண்ணலை, என்னை உருவாக்குனது அவர் தான். அவர் சொன்ன ஒவ்வொரு டைலாக்ஸ் மட்டும்தான் நான் பண்ண ஆக்டுக்கான அங்கீகாரமே. ஸோ மொத்த கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும். அப்புறம் நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் உங்களுக்கும் தான் தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆர். தம்பி அவ்வளோதான். இல்லை நான் அப்போ அதுக்காக உன்னை பார்க்கல கூட. இல்லை நான் சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த பையன் நான். இவங்களெல்லாம் ரொம்ப வயசுலாம் அவ்வளோ சின்ன பையன் தான் நான். ரொம்ப ரசித்து வளர்ந்தவங்க கிட்ட அவங்க கையிலேருந்து நான் இன்னைக்கு வாங்குறதுன்றது ரொம்ப பெருசு. அது விலை மதிப்பற்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. லவ் யூ. தேங்க்யூடா. ரொம்ப பேஸ் வாய்ஸில் அந்த வில்லன் வாய்ஸ் எடுத்து அவன் ஒன்று பண்ணுறான்ல. இல்லை அவன் நார்மல் வாய்ஸே பேஸ் வாய்ஸ் தான். ஓகே. ஆனால் நோயிங் இந்த 2 பேருனுடைய இவனோட சக்ஸஸ் ஸ்டோரி நான் கண்ணால் பார்த்துருக்கேன், தெரியும். இவனுடைய ஸ்டோரியை நான் கேட்டேன். இதெல்லாம் வரலாற்றில் வெற்றிக்கு பின் எழுதுறதுக்கு அற்புதமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஒரு லட்சம் பேருக்கு கோடி பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய இவங்க கூட நான் இங்கே அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது உண்மையிலே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு கைத்தட்டல்கள்.
Thank you for your presence. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு நன்றி. நீங்க இல்லாம நாங்க இல்ல. This event is powered by VIP City Housing and Properties, event audio and lights partner Madrasi Kural, refreshment partner Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காஃபி for sweets and snacks.